எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோடைய தொடரில் அடுத்த எபிசோடு. இன்றைக்கி நம்மளை மறுபடியும் ஹெச்ஆர் ட்ரைனிங்கை கூப்பிட்டுருந்தாங்க. என்னப்பா மறுபடியும் ஹெச்ஆர் ட்ரைனிங்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு மேலே லீவ் எடுத்திருக்கீங்க, அதனால் நியூ க்ரூ ஓரியன்டேஷன் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, என்னதான் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டால், அந்த நார்வேஜியன் க்ரூஸ் லைனோட ஹிஸ்ட்ரியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து கேட்க ஆரம்பித்தோம். அப்போ வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் சொன்னாங்க. இந்த என்சியில் பார்த்தீங்கன்னா 59 வருஷத்துக்கு பழமையான ஹிஸ்ட்ரி இருக்குங்களாங்க. அப்படி என்ன ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 1966 தான் இந்த என்சிஎல் இப்போ நார்வேஜியன் க்ரூஸ் லைன். ஆனால் அவங்க தொடங்கின காலத்தில் நார்வேஜியன் கரீபியன் லைன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மயாமியிலேருந்து பஹாமாஸ்ன்னு சொல்லப்படுற அந்த கரேபியன் கடலில் இருக்க தீவுக்கு தான் வந்து முறையாக 4 நாள் க்ரூஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆரம்பித்த கப்பல் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சன்வார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல். அதில் 540 பயணிகள் பயணம் பண்ணலாம். ஆனால் அது ஒரு முழுமையான க்ரூஸ் ஷிப் கிடையாது. அது ஒரு க்ரூஸ் ஷிப்பு பாதையும் ஒரு கார் கேரி பாதையும். கார் கேரினா ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து கப்பல்லேருந்து எப்படி பயணம் பண்ணுறோம் அதே மாதிரி காரையும் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ ஒரு க்ரூஸும் ஒரு கார் கேரியும் சேர்ந்தது தான் அந்த ஃபஸ்ட்டு எம்எஸ் சன்வர்டுன்ற ஒரு ஷிப்பு. அந்த எம்எஸ்ன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க, மோட்டார் ஷிப். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஷிப்பு பேர் ஆரம்பிக்கும். எஸ்எஸ்னா ஸ்டீம் ஷிப். முன்னாடி நீராவி மூலியமாக தான் கப்பல் இயக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மோட்டாரை வச்சு இயக்கிறாங்க. அதை மென்ஷன் பண்ணது தான் எம்எஸ். ஆனால் இப்போ வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறதை வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ நேராகவே நார்வேஜியன் வீவா, நார்வேஜியன் ப்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த வருஷமே எம்எஸ் ஸ்டார்வேர்டு, சன்வேர்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்வேர்டு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1969 எம்எஸ் ஸ்கைவேர்டு அண்டு எம்எஸ் சவுத்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பலில் லான்ச் பண்ணாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் அந்த 70 காலகட்டத்தில் ஃபேமஸான ராயல் கரேபியன் க்ரூஸ் லைனும் கார்னிவல் க்ரூஸ் லைனும் அவங்களோட தொடக்கத்தை ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பித்த கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்வேஜினோட ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால நம்ம நார்வேஜின் க்ரூஸ் லைன் சேல்ஸு கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் 1979 நம்ம நார்வேஜியன் க்ரூஸ் லைன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஃப்ரான்ஸ்ன்ற ஒரு ஷிப்பை வாங்கி அதை மாடிஃபிகேஷன் பண்ணி எஸ்எஸ் நார்வேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைஸ் ஷிப்பாக விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2000 பேர் வரைக்கும் பயணம் பண்ணலாம். ஒரு முழுமையான க்ரூஸ் ஷிப்பாக இருந்தது. பல இனோவேஷன் மூலிமா அவங்க வந்து மார்க்கெட்டில் முன்னேறிட்டே வந்தாங்க. அதில் அவங்க முக்கியமாக கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல். இதுக்கு முன்னாடி க்ரூஸ் ஷிப்பில் பயணிகள் எல்லாமே இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் கரெக்டான டைமிங், அதுக்கு ஏற்றமான உடைகளை தான் போகணும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா அதை மாற்றிட்டாங்க. ஃப்ரீ ஸ்டைல்னு கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் எந்த டைமில் வேணால் வந்து சாப்பிட்லாம், நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ண அவசியம் இல்லை, அதேமாதிரி நீங்கள் வந்து கோட் ஷூட் தான் போட்டு வரணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீ ஸ்டைலாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2000 பார்த்தீங்கன்னா ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா புது இனோவேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த புது ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், பெரிய தியேட்டர், பெரிய ரெஸ்டாரண்ட், ஆக்டிவிட்டிஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பல இனோவேஷனாக ஷிப்பை வந்து கொண்டு வந்தாங்க. 2000லேருந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிப்பும் வந்து அவங்க லான்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2000 நார்வேஜியன் சன் லான்ச் பண்ணாங்க. 2002 நார்வேஜியன் டான், 2003 நார்வேஜியன் ஸ்டார், 2005 நார்வேஜியன் ஜுவல், 2007 நார்வேஜியன் பேர்ல், 2009 நார்வேஜியன் ஜெம், 2010 நார்வேஜியன் எபிக், 2012 நார்வேஜியன் பிரேக்அவே, 2013 கேட்அவே. 2014 என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த நார்வேஜியன் க்ரூஸ் லைனை பெருசாக்கிட்டு இந்த நார்வேஜியன் க்ரூஸ் லைன் கூட வேறு 2 க்ரூஸ் லைன்லையும் ஜாயின் பண்ணாங்க. அதில் ஒரு க்ரூஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஓஷியானியா க்ரூசஸ். அதில் தான் நம்ம 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜெண்ட் 7 சீஸ் க்ரூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 க்ரூஸ் லைனை நார்வேஜியன் க்ரூஸ் லைனில் ஆட் பண்ணி இது மொத்தமாக வந்து நார்வேஜியன் க்ரூஸ் லைன் ஹோல்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2015 நார்வேஜியன் எஸ்கேப், 2017 நார்வேஜியன் பிளிஸ், 2019 என்கோர், 2022 ப்ரீமா, 2023 நம்ம இருக்கிற நார்வேஜியன் வீவா. ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நார்வேஜியன் அக்வாலாம் வருது. ஸோ அடுத்த ஷிப்பு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஷிப்பு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த அக்வயர் பண்ண ஓஷியானியா க்ரூஸ் லைன்லையும் புது ஷிப்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து ஓஷியானியா விஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு ஷிப் லான்ச் பண்ணாங்க. நம்ம அந்த ஷிப்பில் தான் போன வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு புது ஷிப். ஸோ அந்த ஷிப்பையும் சேர்த்துனா ஓஷியானியா க்ரூசஸில் 7 ஷிப் இருக்குது. ஓஷியானியா ரிகாட்டா, ஓஷியானியா இன்சிக்னா, ஓஷியானியா நாட்டிகா, ஓஷியானியா செரீனா, ஓஷியானியா மரீனா, ஓஷியானியா ரிவியரா, ஓஷியானியா விஸ்தா. இதை லாஸ்ட்டாக லான்ச் பண்ணது. இப்போ ரீஜன் 7 சீஸ் க்ரூசஸில் பார்த்தீங்கன்னா 7 சீஸ் எக்ஸ்ப்ளோரர், 7 சீஸ் ஸ்ப்ளெண்டர், 7 சீஸ் கிராண்டுவர், 7 சீஸ் மரைனர், 7 சீஸ் நேவிகேட்டர், 7 சீஸ் வாயேஜர் அப்படின்னு சொல்லிட்டு
இதில் ஒரு 6 ஷிப் இருக்குது. ஸோ மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா மொத்தம் 32 ஷிப்ஸ் இருக்குங்க இந்த நார்வேஜன் க்ரூஸ் லைன் ஹோல்டிங்ஸில். ஒவ்வொரு க்ரூஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் பேசஞ்சர்ஸை வந்து கவனம் செலுத்தும். இப்போ ஓஷனியன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புள், முக்கியமாக ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 60-70 வயசு கொண்டவங்க தான் இருப்பாங்க. இந்த ரீஜன் 7 சீஸ் க்ரூசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற க்ரூஸ் லைன்லேயே ரொம்ப ப்ரீமியமான க்ரூஸ் லைன். ஓஷனியாவும் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் கொண்ட ஒரு ப்ரீமியமான க்ரூஸ் லைன். இப்போ நம்ம நார்வேஜன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ப்ரீமியம் கொண்ட க்ரூஸ் லைன். நார்வேஜன் க்ரூஸ் லைனில் டீனேஜர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு அட்வென்ச்சர் சம்மந்தமான க்ரூசஸாக இருக்கும். ஓஷனியாவில் பார்த்தீங்கன்னா 60 to 70 அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குசின், ரொம்ப சர்வீஸ் அதிகமாக ஓரியன்டாக இருக்க க்ரூஸ் லைனாக இருக்கும். ரீஜன் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப லக்ஸூரியஸான க்ரூஸ் லைனாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு க்ரூஸ் லைனுமே ஒவ்வொரு செட் ஆஃப் பேசஞ்சர்ஸை டார்கெட் பண்ணி இயங்குகிற க்ரூஸ் லைன்ஸு. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா இது வருஷம் வருஷம் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு ஷிப்பாக வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஷிப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ காசு ஆகும்னு தேடி பார்த்தா ஒரு 500 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஷிப்பு வாங்குறதுக்கு $500 மில்லியன் ஆகுதாங்க. $500 மில்லியன் $80 ஒரு டாலர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 4000 கோடி ரூபாய். சரி, இதுவே ஒரு 2000 to 3000 பேர் பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஷிப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் ஆகுமா? $1 பில்லியன் 8000 கோடி ரூபாய் ஆகுமா? இதுவே 5000 பேருக்கு மேலே பயணம் பண்ணக்கூடிய ஒரு க்ரூஸ் கப்பல் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன் ஆகுமா? 1.5 பில்லியன் பார்த்தீங்கன்னா 12,000 கோடி ரூபாய் ஆகுமா? இதெல்லாம் வந்து ஃபுல் கேஷ் பே பண்ணி வாங்குவாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்களாங்க. பாதி காசு போட்டு தான் அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. மிச்சம் வந்து இஎம்ஐயில் நம்ம பே பண்ணுற மாதிரி க்ரூஸ் லைனில் சம்பாதிச்ச பிறகு தான் ரீபே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த க்ரூஸ் லைனில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நம்மளுக்கே அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு இந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை அப்புறமா நான் மீட் பண்ணுறேன். பாய்ங்க.